மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன் அருணாச்சலம். நிகழும் பராபவ வருடம் 3/7/2026 வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் 19ஆம் நாள். இன்று தேய்பிறை திருதியை திதி காலை 11:20 மணி வரை. அதனைத் தொடர்ந்து சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது. இன்று திருவோண நட்சத்திரம் காலை 11:46 மணி வரை. அதனைத் தொடர்ந்து அவிட்ட நட்சத்திரம் துவங்குகிறது. இன்று விஷ்கம்ப நாம யோகம் முடியும் நேரம் மாலை 4:59 மணி வரை. அதனைத் தொடர்ந்து பிரிதி நாம யோகம் ஆரம்பமாகிறது. இன்று பத்திரை கரணம் காலை 11:20 மணி வரை. அதனைத் தொடர்ந்து பவகரணம் ஆரம்பமாகிறது. இன்று காலை 11:46 மணி வரை திருவாதிரை நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து புனர்பூஷ நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் துவங்குகிறது. இன்று செல்வ வளத்தின் அதிதேவதையான மகாலட்சுமியை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள். இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை 9 அல்லது 27 முறை ஜபித்து வந்தால் உங்கள் இல்லங்களில் அமைதியும் ஐஸ்வர்யமும் தனவரமும் பொருட்செலவும் ஆரோக்கியமும் மேம்படும் நாளாக கட்டாயம் அமையும். இன்றைய நாள் புதிய முயற்சிகள் செய்ய ஏற்ற நாள். இறைவனை நினைத்து துவங்கும் காரியங்களில் வெற்றியின் வாசல் கட்டாயம் திறக்கும். வெள்ளி விடியும் வேளையில் அன்னை மகாலட்சுமியின் கருணை மலரும். பக்தியுடன் துவங்கும் நாள் வளமும் நலமும் பொழியும் நாளாக அமைய இன்றைய 12 ராசிகளுக்கான பலனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, இன்று புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் நாள். நீண்ட நாட்களாக மூடியிருந்த கோவில் வாசல் திறப்பது போல அதிர்ஷ்டத்தின் கதவு இன்று உங்களுக்காக திறக்கும் நாளாக அமைகிறது. ரிஷப ராசி நேயர்களே, பயணங்களால் நல்ல பலனை தரும் நாள் இன்று. சிற்பியின் உளி ஒவ்வொரு அடியிலும் சிலையை செதுக்குவது போல ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் எதிர்காலத்தை அழகாக்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு உடல் நலம் மேம்படும் நாளாக இன்று அமைகிறது. வீணையின் நரம்புகள் சரியாக இசைத்தால் இனிமை பிறப்பது போல உங்கள் மனமும் உடலும் இன்று சமநிலை அடையும் நாளாக இன்று உள்ளது. கடக ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவும் நாளாக இன்று உள்ளது. ஆலமர நிழலில் இளைப்பாறும் பயணியை போல இன்று உங்கள் மனம் நிம்மதியை தழுவும் நாளாக இன்று அமைகிறது. சிம்ம ராசி நேயர்களுக்கு கோபத்தை தவிர்த்தால் வெற்றி நிச்சயம். குதிரைக்கு கடிவாளம் இருப்பதால் அது இலக்கை அடைகிறது. அதுபோல அடக்கமே இன்று உங்கள் வெற்றியின் பலமாக அமையும் நாளாக இன்று உள்ளது. கன்னி ராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் கைகூடும் நாளாக இன்று அமைகிறது. விவசாயி விதைத்த விதை காலம் வந்தபோது அறுவடையாக மாறுவது போல உங்கள் உழைப்பும் இன்று பயனளிக்கும் நாளாக இன்று அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் இன்று.
நங்கூரம் உறுதியாக இருந்தால்தான் கப்பல் புயலை கடக்கும். அதுபோல உங்கள் நம்பிக்கை வெற்றியை கரை சேர்க்கும் நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்று சவால்கள் இருந்தாலும் அதனை எளிதாக வெல்லக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. சோதனைகள் உங்கள் மதிப்பை மேலும் உயர்த்தக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று முன்னேற்றம் காணும் நாளாக உங்களுக்கு உள்ளது. ஆற்றின் ஓட்டத்தை யாராலும் நிறுத்த முடியாதது போல உங்கள் வளர்ச்சியையும் யாராலும் தடுக்க இயலாத நாளாக இன்று அமைகிறது. மகர ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி பெருகும் நாள் இன்று. திருவிழா நாளில் கோபுரம் முழுவதும் விளக்குகள் ஒளிர்வது போல உங்கள் இல்லமும் மகிழ்ச்சியாய் இன்று பிரகாசிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கும்ப ராசி நேயர்களுக்கு செல்வம் சேரும் நாள் இன்று. நிறைகுடம் தழும்பும் போது அமைதியாக செய்த உழைப்பு செல்வமாக திரும்புவதை போல இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. மீன ராசி நேயர்களுக்கு பயணங்கள் ஏற்படும் நாள் இன்று. அந்த பயணங்களால் நன்மை ஏற்படும் நாள் இன்று. அன்னப்பறவை தெளிந்த நீரையே தேர்ந்தெடுப்பது போல இன்று நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் நாளாக இன்று அமைகிறது. சுக்கிர பகவான் செல்வத்தின் காரகன் என்பது அனைவருமே அறிவார்கள். ஆனால் இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று உள்ளது. அது என்னவென்றால், வெள்ளிக்கிழமை காலை வீட்டின் வாசலை சுத்தமாக கழுவி அரிசி மாவில் கோலம் இடுவது என்பது வெறும் வழக்கம் மட்டுமல்ல, அது மகாலட்சுமியின் தத்துவத்தை வரவேற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது. அதாவது சுத்தம், ஒழுங்கு, பக்தி இவை மூன்றும் இணைந்த இடத்தில் மகாலட்சுமியின் அருள் நிலைத்திருக்கும் என்பதே இதன் தத்துவமாகும். கிரகங்கள் நம் வாழ்க்கையின் திசையை காட்டலாம், ஆனால் அந்த பாதையில் நடப்பது நமது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் தான். இன்றைய நாளை புன்னகையுடன் துவங்குங்கள். ஒருவருக்கு உதவுங்கள். பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள். இறைவனை ஒரு முறையாவது நினைத்து வணங்குங்கள். நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். எமது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எமது வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலிக்கு ஒரு லைக் செய்து உங்கள் உறவுகளுக்கும் பகிருங்கள். இது போன்ற தினசரி ராசி பலன், ஆன்மீக தகவல்கள் மற்றும் அரிய ஜோதிட செய்திகளை தொடர்ந்து பார்க்க எமது வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்லை அழுத்த மறக்காதீர்கள். இறையருள் என்றும் உங்கள் இல்லங்களில் நிலைத்திருக்கட்டும். நன்றி.